Hey, hello and welcome back to another video. So இன்னைக்கு டேட்டில் ஐடி இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கோப் உள்ள அண்ட் ஹை ஃபியூச்சர் வேல்யூ உள்ள ஒரு ஜாப் அப்படின்னா ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஏஐ இன்ஜினியர் தான் வந்து இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய ஏஐ சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணுறது, மிஷின் லேர்னிங் மாடல்ஸை வந்து பில்ட் பண்ணுறது, ஏஐ சிஸ்டம்ஸை இன்டகிரேட் பண்ணுறது, இது எல்லாமே ஏஐ இன்ஜினியர்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற எனி ஏஐ சிஸ்டம் ஆர் டூல் வந்து ஏஐ இன்ஜினியர்ஸை பேக் பண்ணி தான் அது வந்து ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு. இப்போ இந்த ஏஐ இன்ஜினியர்ஸோடைய ஜாப் ரோலுக்கான ஸ்கோப்பு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஆர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு சாலிடான ஜாப்குள்ளே நான் வந்து போகணும் அண்ட் வித் ஹை பேக்கேஜ் ஆர் டூ ஹை பேக்கேஜ் அப்படின்னாலுமே கூட அதுக்கு ஒரு பெட்டராக ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இந்த ஏஐ இன்ஜினியர் அப்படிங்கிறது. அப்போ எப்படி ஏஐ இன்ஜினியராக ஆகிறது, அவர் ஆல்ரெடி எனி ஜாபில் இருக்க நான் வந்து இதில் ஸ்விட்ச் ஆகணுன்னாலும் கூட என்னென்னலாம் தேவை ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்போ இந்த ஏஐ இன்ஜினியர் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ வாட் தே ஆக்சுவலி டூ அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஏஐ சிஸ்டம்ஸ் லைக் கூகுள் அசிஸ்டண்ட்டு, ChatGPT, ஜெமினி, எனி ஏஐ சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ மாடல்ஸ் வந்து தேவைப்படும். அதை வந்து பில்ட் பண்ணுவாங்க, அந்த மாடல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த மாடல்ஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. ஃபைன் டியூன் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வரல அப்படின்னா திரும்பவும் போய்ட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் எங்கே இது தப்பாக போகுது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ணி அதுதான் வந்து ஃபைன் டியூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. ஆப்டிமைஸ் என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ண மெமரி கன்சப்ஷனோட அதிகமாக போகுது, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ரிசோர்ஸை இது வந்து பயன்படுத்துது அப்படின்னா அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி தேவையான ரிசோர்ஸ் வந்து கொடுத்து அட் த சேம் டைம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டையும் அதே இடத்துல வாங்குறது தான் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ஏஐ மாடல் ஆர் எம்எல் மாடல் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, தென் ஃபைனலாக அதை வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் கூடயோ இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஆர் சிஸ்டம் கூடயோ ஏபிஐ மூலிமாவோ ஒரு எனி இன்டெகிரேஷன் மெத்தட் மூலிமாவோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு ஏஐ இன்ஜினியர்ஸ் எவ்ரி சிங்கிள் டே டு டே டாஸ்கில் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த நான் சொல்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் புரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு வாட்ஸ்அப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக மெட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சரை வந்து விட்டாங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர், மெட்டா ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஏஐ சிஸ்டம். அப்போது இந்த ஏஐ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த மெட்டா ஏஐ க்ரியேட் பண்ணுறதுலேருந்து அந்த மெட்டா ஏஐ வாட்ஸ்அப் கூட இன்டெகிரேட் பண்ணுற வரைக்கும் இது எல்லாமே வந்து அந்த ஏஐ இன்ஜினியர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று வந்து எஜுகேஷன், இன்னொன்று ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு தேவையான டெக் ஸ்டாக்கு. இப்போது கோர் எஜுகேஷன் என்ன தேவை ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு அப்படின்னா ஒரு சிஎஸ் ஆர் ஐடி ரிலேட்டட் டிகிரி பண்ணியிருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்களுக்கு ப்ரொஃபஷனல்ஸும் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். செகண்டரி வந்து இன்ஜினியரிங் டிகிரி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு டிகிரி, எனி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் மேக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே நம்பர்ஸை பேஸ் பண்ண ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ண டிகிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஒரு இன்ஜினியராகவோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ ஆகிறதுக்கு. ஸோ பேசிக் டிகிரி ப்ரைமரி செகண்டரி அப்படின்னு பிரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ் ரிலேட்டட் டிகிரி ஆர் இன்றைக்கி டேட்டில் டேட்டா சயின்ஸ்க்கு நிறைய கரிக்குலம் பில்ட் பண்ணதால் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெட்டராக இருக்கும். தென் எனி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க, எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து செகண்டரி டிகிரி அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து தேவைப்படும். ஸோ மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லைனாலும் பெரிய பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் அது இருந்தால் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயின்ஸு ஆர் ஐடி, சிஎஸ்ஸு, அப்படி இல்லைனா ஏஐ, இன்றைக்கி ஏஐ கரிக்குலமே வந்துடுச்சு. ஸோ மாஸ்டர்ஸ் இன் ஏஐ எனிதிங் இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தேவையான பேசிக் குவாலிஃபிகேஷன். இப்போ ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு ஆகணும் அப்படின்னா அதுக்கான டெக் ஸ்டாக் என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் நான் வந்து கற்றுக்கணும், என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஃபர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பைத்தானில் வந்து எக்ஸ்டென்சிவ் லைப்ரரி இருக்குது, எக்கச்சக்க லைப்ரரி இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஏஐ டாஸ்க் க்ரியேட் பண்ணாலுமே அதுக்கு தேவையான லைப்ரரிஸை ப்ரீ பில்டாக வந்து பைத்தானில் இருக்கிறதால பைத்தான் வந்து ஒரு ரொம்ப ப்ரிஃபர்டு லாங்குவேஜ் ஏஐக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ பைத்தான் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் கோர் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். கோர் கான்செப்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா
நம்ம வந்து ஒரு மிஷின் லேர்னிங் ஏஐ மாடலை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேக் எண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் கோர் கான்செப்ட். அதில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இது எல்லாமே வந்து இருக்குது. இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து கோர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கோர் கான்செப்ட்ஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் ஏஐ அண்ட் எம்எல்க்கான லைப்ரரிஸ் வந்து இருக்குது, ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து இருக்குது பைத்தானில். அது வந்து பைடார்ச், டென்சார்ஃப்ளோ மாதிரியான 2 கீ ஃப்ரேம் ஒர்க்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கற்றுக்கிட்டாகணும். பைத்தான் மட்டும் கற்றுக்கிறது பத்தாது, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் வந்து கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி மேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மேக்ஸ் தான் வந்து மிஷின் லேர்னிங் அண்ட் ஏஐயோடைய பேக் போனே. ஸோ உங்களுக்கு லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸு, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேக்ஸில் நீங்கள் 11th and 12th படித்த சிலபஸை அகைன் நீங்கள் போயிட்டு வந்து ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து க்ளவுட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங் நீங்கள் வந்து எங்கே வந்து டிப்ளாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா க்ளவுடில் தான் வந்து டிப்ளாய் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எனி ஒன் க்ளவுட், அது அஸ்யூர், கூகுள், AWS, எனி ஒன் க்ளவுடு கூட வந்து ஒரு கண்டெய்னர் லைக் குபர்நெட்டிஸ் அண்ட் டாக்கர் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தெரிஞ்சே இருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியருக்கான ஒரு கம்ப்ளீட் டெக் ஸ்டாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கற்று வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராப்பர் ஏஐ இன்ஜினியராக ஆக முடியும். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து சேலரி. அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு காசு தான் வந்து முக்கியம். எவ்வளோ காசு நமக்கு மந்த்லி வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஃப்ரெஷருக்கு எவ்வளோ பே வந்து கொடுக்குறாங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ 5 to 8 LPA அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஐடி சர்வீஸ் கம்பெனிலையும், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் 12+ LPA சேலரியை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரெஷர்ஸ்க்கே ஃபார் ஏஐ அண்ட் எம்எல் இன்ஜினியர்ஸ்க்கு. இப்போது நான் வந்து எப்படி வேலை தேடுறது அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ வேலை தேடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு, அதுவும் ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ப்ராப்பரான ரெஸ்யூமை பில்ட் பண்ணி வைக்கிறது. உங்கள் ரெஸ்யூமில் தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபீட் பண்ணுறது. தேவையான இன்ஃபர்மேஷன்ஸாக என்னென்னா உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு, தென் உங்களுடைய எஜுகேஷன் பேக்ரவுண்டு. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸு. ஸோ நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஜாப்ஸுக்கு ப்ரிஃபர்டான ப்ராஜெக்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏஐ இன்ஜினியருக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா எனி ஏஐ சிஸ்டம் ஒரு மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதை வந்து நீங்கள் கிட்டப்லையோ இல்லை எனி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸ்லையோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு ரெஸ்யூம் பில்டிங்கு. இதை தாண்டி நமக்கு வந்து ஜாப் தேடுறதுக்கு சில போர்ட்டல்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான 2 போர்ட்டல், ஒன்று நாக்ரி, இன்னொன்று லிங்க்டின். இது 2த்துலேயுமே நீங்கள் அப் டு டேட்டில் இருக்கணும். இது 2த்துலேயுமே உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ்டாக வச்சுருக்கணும். தென் லிங்க்டினில் நெட்வொர்க்கிங் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஏஐ இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி ஏஐ இன்ஜினியர்ஸாக இருக்கவங்க கூட கனெக்ஷனில் போகிறது, ஏஐ இன்ஜினியர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுற ஹெச்ஆர்ஸ் கூட கனெக்ஷனில் போகிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும். ஸோ இது ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது பண்ணுறப்போ அவங்களுடைய சரௌண்டிங்கில் அவங்களுடைய ஆர்கனைசேஷனில் எனி ஏஐ ரிலேட்டட் ரோல் ஆர் ஏஐ இன்ஜினியர் ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபீல்டில் அது வந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அந்த இடத்துல. ஸோ உங்களுடைய ப்ராபபிலிட்டியை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க நெட்வொர்க்கிங் மூலிமா, அவ்வளோதான். ஸோ ஜாப் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். இப்படி தான் வந்து பண்ணணும். தென் எவ்ரி சிங்கிள் டே அதுக்குன்னு சில டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கம்பெனிஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு அதே இன்ஜினியர்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்த போகிறோம், என்ன கம்பெனியில் நம்ம வந்து போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக கம்பெனிஸ் வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ஜென்ரல் ஐடி கம்பெனிஸ் லைக் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, காக்னிசன், கேப்ஜெமினி, அக்சென்ச்சர். ஸோ இது மாதிரியான ஜென்ரல் ஐடி சர்வீஸ் கம்பெனி இங்கேயுமே வந்து ஏஐ இன்ஜினியர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நிச் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஏஐ மட்டும் ஒரு ப்ராடக்டாக வச்சுருக்கிற கம்பெனிஸு. அதுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து ஓப்பன் ஏஐ இருக்குது, ஜெமினி இருக்குது, கிளாட். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ஜெயண்ட்ஸும் வந்து இதுக்குள்ளே இருக்காங்க. தென் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸும் இதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிஸை நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணி நிச் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. தென் 3வது ப்ராடக்ட் கம்பெனிஸ் லைக் கூகுள், அமேசான், எனி இகாமர்ஸ் கம்பெனி, எனி ஃபின்டெக் கம்பெனி, எனி குயிக் இகாமர்ஸ் கம்பெனி. ஸோ இது மாதிரி நம்ம எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆப்ஸாக இருக்கட்டும், அதுலேயே வந்து பெரிய ஸ்டார்ட் அப் இருக்கும், சின்ன ஸ்டார்ட் அப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ, பிளிங்கிட், ஜெப்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லா கம்பெனிஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸுமே வந்து ஏஐ இன்ஜினியர்ஸை பேக் பண்ணி ஏஐ இன்ஜினியர்ஸை ரிலே பண்ணி தான் வந்து இவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ உங்கள்
கரியர் சர்ச்சிங்கையே இந்த 3 கேட்டகரிஸாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கிட்டு 3 கேட்டகரிஸ்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 3 கேட்டகரிஸ்க்கும் நீங்கள் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் வந்து பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுள் மாதிரி ஒரு கம்பெனியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களால் கூகுளில் கிராக் பண்ண முடியுதோ இல்லையோ, கூகுளுக்கு அடுத்த லெவலில் இருக்க கம்பெனியை கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ப்ராபபிலிட்டியை நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் மூலிமாவும் வந்து இப்படி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஏ இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க ஆரம்பித்து ஏ இன்ஜினியராக ஆகிறது எப்படி அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு கிளான்ஸ் ஆர் ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக் அண்ட் கரியர் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டெக் அண்ட் கரியரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அண்ட் கரியர் ரிலேட்டட் வீடியோ நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.